Hi friends, you are always welcome to Adikutti Kitchen. இன்றைக்கி நாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான நார்ச்சத்து மிகுந்த உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? உளுந்து வடை நீங்கள் காரம் போட்டு செஞ்சுருப்பீங்க. இது இனிப்பு போட்டு நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முதல்ல 1 கப் உளுந்து எடுத்துக்கணும். அந்த உளுந்தை பாத்திரத்தில் கொட்டி நல்லா தண்ணி ஊற்றிட்டு 2-3 முறை நல்லா கழுவிக்கணும். நல்லா 4-5 முறை கழுவி சுத்தமாக அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்துட்டு நாம் அதுக்கப்புறம் உளுந்தை ஊற வச்சுட்டு உளுந்த வடை செய்ய போகிறோம் இன்றைக்கி. உளுந்து ரொம்ப நல்லது, எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடியது. பாருங்கள், இந்த அளவுக்கு கழுவிடணும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்தது நம்ம தண்ணி ஊற்றும்போது. நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் கிரைண்டரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். உளுந்து கிரைண்டரில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது நம்ம மெதுவடைக்கு மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும், வடை போட முடியாது. நம்ம சர்க்கரை போட்டு செய்கிறதுனால தண்ணி விடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் உளுந்து. இது நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா கொஞ்சம் மிக்சி பிடிக்கும். அது இல்லாமல் மிக்சி சூடாகிடுச்சுன்னா மாவு கரெக்டாக பதம் வராது. அதனால் முடிஞ்சளவுக்கு கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக நிற்கிது, அதனால் நான் லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு பதம் கரெக்டாக வராது. சும்மா எவ்வளோ பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். ஒரு முழுங்கு நம்ம வாயில் ஊற்றி முழுங்குவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். அப்போயும் ரொம்ப ட்ரையாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது. இதில் சும்மா அந்த ஈரப்பதத்துக்காக மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இது கொஞ்சம் மஞ்சதுமே ட்ரையாக ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரையை சேர்த்து அரைச்சோன்னா பதம் கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா. மாவில் தண்ணியே இல்லை, இது நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஓரளவுக்கு மாவு அரைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணலாம். நான் 1 கப் உளுந்து எடுத்தேன். இதுக்கு எனக்கு 3/4 கப் சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ நாட்டு சர்க்கரையோ இல்லை நீங்கள் கருப்பட்டி போட்டு கூட செய்கிறதுனா செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள். அந்த ஈரப்பதம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கல் பிடிக்காமல் மாவு ஓடுற அளவுக்கு சேர்த்துட்டே வந்தீங்கன்னா போதும். பாருங்கள், நான் சுகர் சேர்க்க சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு இலகி வருது பாருங்கள். சர்க்கரையில் உள்ள தண்ணி கரைஞ்சிட்டு மாவு அதுவே இறங்கி வரும். அதனால தான் நான் தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன் உங்களுக்கு. மாவோட இனிப்புத்தன்மையை கூட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்ப்போம். வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. சோடா உப்போ வேறு எதுவும் இந்த வடையில் நம்ம சேர்க்க மாட்டோம். அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. சைடில் எல்லாம் உளுந்து அப்படியே நின்றோம் இல்லைன்னா, ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் அப்பப்போ மாவு எடுத்து விட்டு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அதை ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டே வாங்க. ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்தது பாருங்கள். சுகர் ஆட் பண்ணதையும் கிரைண்டர் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சிங்களா. இதை சொன்னேன், தண்ணிக்கு பதிலாக நம்ம சுகர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவை நம்ம அரைச்சி எடுக்கணும். உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 1 கப் உளுந்துக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் சுகர் சரியாக இருக்கும். நீங்கள் இல்லை ரொம்ப இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா அதை விட அதிகமாக இனிப்பு போட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும் நம்ம வடை எண்ணெயில் போட்ட உடனே. அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க சுகரை. மாவு மைய ஆரம்பிச்சிருச்சுங்க, போதும். மாவு நல்லா மஞ்சிருச்சு.
மாவு வந்து இங்கே அரைச்சிட்ருக்கவே நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சிடணுங்க. ஏன்னா இந்த மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தெல்லாம் நம்ம வடை போட முடியாது. அரைச்சி எடுத்துகிட்டு போன உடனே வடை போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மாவு ஓடிட்டு இருக்கும்போதே அங்கே எண்ணெயை அடுப்பில் வச்சுருங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க வடை போடுறதுக்கு. நான் மாவு வலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியில் கை தொட்டுட்டு இந்த மாதிரி வடையை இது பண்ணி போட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. பார்த்திங்களா, என் கையில் ஒட்டவே இல்லை தண்ணி தொட்டதுனால. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டுட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதையும் வடை போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. நீங்கள் வாழை இலையில் வச்சு தட்டி போடுறதுனா கூட தட்டி போட்டுக்கோங்க. நான் கையில் தான் எடுத்து போட போகிறேன் இன்றைக்கி. இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க மெதுவடை சாப்பிடாத குழந்தைங்க கூட இது வடை இனிப்பாக இருக்கனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உளுந்த வடையெல்லாம் நிறைய கொடுக்கணுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கும் நல்லா வலுவாக கொடுக்கக்கூடியது உளுந்த வடை. அடுப்பு போட வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வடையை நம்ம போட்டு முடித்ததையும் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகரித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கருகிடும் ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணி வச்சிட்டோன்னா. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததையும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க உளுந்த வடை. இதில் பெரிய வேலை ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் மாவு அரைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா போதும். இதுக்கு தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு கிரைண்டர் கழுவணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் என்றைக்கு இட்லி மாவு அரைக்கிறேனோ அந்த அன்னைக்கு உளுந்து வடைக்கு மாவு அரைச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்ல, நம்ம ஒரே வேலையாக முடிஞ்சிருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது இந்த அளவுக்கு செவக்க விட்டு எடுத்திங்கன்னா போதும். உளுந்த வடை ரெடி. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. அதுக்கு தான் எண்ணெய் மாவு நம்ம வலித்த உடனே இங்கே போட்டுடணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து போடுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. உளுந்த வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்ததையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் அதிகமாக குடிக்கவே இல்லை. சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வடை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் இதை இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். இது கூட வாழைப்பழமும் சர்க்கரையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, பஞ்சாமிர்தம் பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதில் வேணால் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிட்டு பிசைஞ்சிட்டு இந்த வடையை நல்லா உதுத்து போட்டு அதில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா லட்டு மாதிரி ஆகிடுங்க. நல்லா உருட்டி லட்டு மாதிரியே எடுத்துக்கலாம். நீங்கள் அது குழந்தைங்களுக்கு லட்டு மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஹெல்தியானது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.